அத்தை இந்த மனுஷனை கேளுங்க. எதையோ இழந்த மாதிரி எதுக்காக இப்படி மௌனமா உட்கார்ந்துருக்காராம்? பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன். இந்த மனுஷனோட மௌனத்தை கூட என்னால சகிச்சுக்க முடியல. பொறுமை சந்திரா, விசாரிக்க நான் இருக்கேன்ல. எங்களை அங்கிருந்து அவ்வளவு அவசரமா எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவன் ஏன் என்ன பார்த்தாலே வெறுப்ப கக்குறான்? இவனுக்கு எனக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல விஷயத்த சொல்லுங்க அத்தை. பாத்தியா எப்படி கத்துறானு? நீங்க கத்தாம இருங்க. எனக்கு உங்ககிட்ட இருந்து உதவி தேவைப்படுது. நடக்க முடியாத கஷ்டமான காரியம் அது. அதுக்கு உங்க உதவி தேவைப்படுதுங்கிறதுக்காகத்தான் உங்களை வர சொல்லியிருக்கேன். சொல்லு. யாரையாவது வசியம் பண்ணணுமா இல்ல ரத்தம் கக்கி சாகர மாதிரி பண்ணணுமா? வேற ஒண்ணும் தேவையில்லை. அத்தைய கத்துற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு தேவைப்படுறதெல்லாம் அந்த ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்து மேல இருக்கிற ஆசை இந்த ஆள் விட மாட்டான். அது இந்த ஆளுக்கு கிடைக்காது. நீ கொஞ்சம் பொறுமையா இரு சந்திரா. நாம இங்க உதவி செய்ய வந்திருக்கோம். உதவி செஞ்சுட்டு கிளம்பிடலாம். நீ சொல்லு. இதுதான் விஷயம். பல ஜென்மங்களா அந்த சிறு சக்கரத்தை அடையிறதுக்காக நான் எவ்வளவெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்மத்துல கூட நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அது என் கைக்கு கிடைச்சிடுச்சுன்னு நினைக்கும் போது அது என் கையை விட்டு போயிடுச்சு. ஆனா இந்த தடவை அந்த சிறு சக்கரத்தால என்கிட்ட விளையாட முடியாது. ஏன்னா வேற ஒரு உருவத்துக்கு இப்ப அது மாறியாச்சு. இந்த ஊர்ல கோவில பிரசாதம் பண்ற சேகரனோட பொண்ணு மல்லியோட வயித்துல, அவளுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தையா இன்னையில இருந்து 10வது பௌர்ணமி அன்னைக்கு சிசுவா அது பிறக்க போகுது. அப்படி ஒரு சிசுவா பிறக்க போற ஸ்ரீ சக்கர ஸ்வரூபி குழந்தை என்னுடைய கைவசமா ஆகணும். அதுக்கு தான் உங்களை வரவழைச்சிருக்கேன்.